இப்போ பெண்கள் அப்படின்னா செவ்வாயிலேருந்து பார்க்கணும், ஆண்கள் அப்படின்னா சுக்கிரன்லேருந்து பார்க்கணும். இப்போ செவ்வாயிலேருந்து நவாம்சத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அங்கேருந்து லக்னாதிபதி 6, 8, 12 இருந்ததுன்னா என்றைக்குமே மேரேஜ் பற்றின விஷயங்களில் அவங்களால முடிவெடுக்க முடியாது. அதனால் மேரேஜ் நடக்காமையே போயிருக்கு. 44, 45 வயசு அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. ஏன்னா அவங்களுக்கு முடிவெடுக்க முடியல. ஒரு பையனை பார்த்துட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, இந்த பையன் பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு போகலாங்கும்போது என்னோட ஜாதகம் வரும், இல்லை என்னோட ஒரு ரெஃபரல் வரும், அந்த பையன் இதை விட பெட்டராக இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அதோட அப்படியே அந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். நவாம்சத்தில் பார்க்கும்போது தான் கிளாரிட்டியாக அந்த ஹாரோஸ்கோப் குட் ஹாரோஸ்கோப்பா இல்லை நெகட்டிவ் ஹாரோஸ்கோப்பா அப்படிங்கிறது தெரியும். பட் நவாம்சத்துலேருந்து எல்லா கிரகமும் 6, 8, 12 எல்லா கிரகத்திலேருந்தும் 7க்குரியவன் ரொம்ப வீக்காக இருந்தாலே அதுவே ஒரு மேஜர் தோஷம். அப்படி எல்லா ஆங்கிள்லேருந்தும் அது ரொம்ப வீக்காக கலத்திராதிபதி ஸ்தானம் இருந்ததுன்னா அவங்க மேரிட் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காது. நிறைய பேருக்கு அம்சா சார்ட்டை பற்றி தெரியாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நவாம்சம்னா கல்யாணம், சப்தாம்சம் D7னா குழந்தை பிறப்பு, தசாம்சம் D10 சார்ட் அப்படின்னா வேலை, ருத்ராம்சம் D11 சார்ட்னா பணம் எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், அஷ்டாம்சா D8 சார்ட்னா ஹெல்த். இந்த அம்சா சார்ட்ல தான் எல்லாருக்குமே அந்த ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா எப்படி போகுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும்.